டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் நம்மோடு தொலைபேசி வேளாக இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமன் சி ராமன், திஸ் இஸ் a நியூ law in இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஸ். ட்ரம்ப் வந்ததிலிருந்து தொடர் சவால்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த 50% வரி அப்படிங்கிறது தொடரும்னு நினைக்கிறீங்களா? இது அவருடைய பேர யுக்தியா? How do we look at this? அது இது தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது சஸ்டைனபிள் லெவலே கிடையாது. ஒரு 10% 15% வந்து இரு பொருளாதாரங்களிடையே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நடத்தலாம். 50% கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சவால். எல்லா ப்ராடக்ட்ஸும் காம்படிட்டிவாவே இருக்காது. ஸோ அதனால இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. இது வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு பொசிஷனா இல்ல ஒரு கோவத்துல எடுக்கப்பட்ட முடிவா? இது அவர் ரேஷனலா நடந்துக்கிறது இல்ல. நேற்று திடீர் என்று கனடாவும் மேல திருப்பியும் டாரிஃபை ஏத்திட்டு மெக்சிகோ மேலேயும் டாரிஃப் ஏத்த போறேன், ஆனா மெக்சிகோவுக்கு 90 நாள் டைம் இருக்கு, கனடாவுக்கு டைம் கிடையாது. எதுலயுமே ஒரு லாஜிக்கு ஒரு சென்ஸோட எடுக்கப்படும் முடிவுகள் இல்லை. அவருடைய ஆதரவு இப்பொழுது 38% குறைந்திருக்கிறது. அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு இப்ப 38% குறைந்திருக்கிறது. இன்னும் குறையும் சரியும் என்ற எதிர்பார்ப்பும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவு எப்ப வரும் என்றால், அவருடைய ஆதரவு ரேட்டிங்ஸ் வந்து பெருமளவுல சரிஞ்சு அடுத்த ஆண்டு வரக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை குடியரசுக் கட்சிக்கு ஏற்பட்டாலே தவிர, இத்தகைய ஆர்பிட்ரரி எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஒரு பிளானிங்கும் இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுல இன்னொரு கேள்வி, நம்ம எந்த அளவுக்கு இதை சரியா கையாண்டிருக்கோம்? ட்ரம்ப் ஒரு இர்ராஷனல் பர்சன் தெரியும். அவரை இன்னைக்கு சைக்கோ அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு தொழிலா மாதிரி இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம்னு தெரியல. டிப்ளமசி அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரிவேல் செய்ய வைக்கிறது தான். அந்த வகையில இந்தியா ட்ரம்ப்பை கையாளுறதுல தோத்திருக்குன்னு பார்க்க முடியுமா? இல்ல அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம நிலைப்பாடுல உறுதியா இருப்பது சரிதான்னு பாக்குறதா? இல்ல, அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறது எந்த நாட்டுக்கும் பொருந்தும். எந்த நாடுமே அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் பல நாடுகள் ஏதோ ஒரு மெத்தட்ல பேரத்தை பேசி ஈவன் ஒரு 100க்கு 100 சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா கூட ஒரு 80% சாட்டிஸ்பாக்சன் வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல கிட்டத்தட்ட டேர்ம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. மற்ற யூகேவோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, ஜப்பானோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, பல நாடுகளோட ஒவ்வொரு சில ஸ்மாலர் கண்ட்ரிஸோட ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு, இந்தோனேஷியாவோட முடிஞ்சிருச்சு, பாகிஸ்தானோட முடிஞ்சிருச்சு. நம்ம அண்டை ஸ்ரீலங்கால இருந்து பல சின்ன நாடுகள்லாம் கூட மேனேஜ் பண்ணிருக்காங்க. நம்மாலேயே மேனேஜ் பண்ண முடியலங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, நமக்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று வந்து சில அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் வேணுங்கிறாங்க. அது நம்மளால கொடுக்கறது கடினம். ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. பட் இதை தாண்டியும் நம்மளுடைய டிப்ளமசி வந்து இந்த ட்ரம்ப் விவகாரத்தை விட்டுடுங்க, பல நாடுகளுக்கு இடையே சைனா வந்து டெரிட்டரி எடுத்திருக்காங்க, நம்ம பெட்ரோல் பண்ண டெரிட்டரின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு சைனாங்கிற வார்த்தையே வந்து நம்ம சொல்றதை நிறுத்திட்டோம். ரஷ்யா வந்து அவ்வளோ அவுட் ஆஃப் த வே போய் யுக்ரைனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுத்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வாக்களிக்காமல், அதாவது யூஎன்ல ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்காமல் அப்ஸ்டெயின் பண்ணி இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட பிரச்சனை வரும்போது ரஷ்யா இரு நாடுகளும் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில கையை கழுவிட்டு அதுக்கு ஒரு பைபார்ட்டிசன் சப்போர்ட் இருக்குங்கிறத பார்த்தோம்ல. டாக்டர் மன்மோகன் சிங்கே இந்தியா எடுத்த நிலைப்பாடு சரி அப்படின்னு பாராட்டினார். அதுல வந்து இருவேறு பார்வை இல்ல ரஷ்யாவை கையாண்டதுல. அதோடைய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நம்ம ஆயில் மார்க்கெட்ல அனுபவிச்சோம். இன்னும் சொல்ல போனா இந்தியா இன்னைக்கு சொல்றது போல அங்கிருந்து ஆயில் வாங்குங்க அப்படின்னு குளோபல் எக்கானமிக்கு அது நல்லதுன்னு அவங்களே அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அமெரிக்கா அன்னைக்கு பேசி இன்னைக்கு மாத்தி பேசுறாங்கல்ல. அன்னைக்கு அமெரிக்கா பேசினாங்க, உண்மை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணது பெரும்பாலும் பொதுத்துறை ஆயில் கம்பெனிஸ் அல்ல. 2 தனியார் நிறுவனங்கள் பெருமளவு கிட்டத்தட்ட 60% இம்போர்ட் பண்ணதுல ரஷ்யன் ஆயில்ல இந்த 2 தனியார் நிறுவனங்கள் இம்போர்ட் பண்ணி அதை வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா மாத்தி பெரும் லாபத்தை அவர்கள் ஈட்டி இருக்கிறார்கள். ஸோ அதுவும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இவ்வளவு சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் கையாண்ட விதம் சரியா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.